ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் குராமா ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது சீல் பண்ணப்பட்டிருக்கிற நருட்டோவும் பொருட்டோ டிவிவியோட கிளைமேக்ஸில் ரிட்டர்ன் ஆக தான் போகிறாரு. அப்படி இவர் ரிட்டர்ன் ஆனால் இந்த குராமா யார்கிட்ட போகும்? பல வருஷமாக கூடவே இருந்த தன்னுடைய டார்க்னஸை போக்குன நருட்டோக்குள்ள குராமா போகுமா? அப்படி இல்லைன்னா இப்போது புது வெசிலாக ரொம்பவே பவர்ஃபுல் வெசிலாக தனக்கு கிடைச்ச ஹீமாக்குள்ள போகுமா? ஒருவேளை கிளைமேக்ஸில் பொருட்டோவோட சேர்ந்து நருட்டோவும் ஃபைட் பண்ணா நருட்டோக்கு என்ன பவர் அப்ஸ் கொடுக்கப்படும்? சேஜ் மோடோடவே நருட்டோ இருப்பாரா? அப்படி இல்லைன்னா நருட்டோக்கு ஏதாச்சும் புது பவர் அப்ஸ் கிடைக்குமாங்கிற எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெயில் பீஸ்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறைய விஷயத்தை பார்ப்போம். டெயில் பீஸ்ட்டுங்கிறது நருட்டோ சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கிரியேச்சர். இந்த பீஸ்ட் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்ராவை பொசஸ் பண்ணணும். ஏன், இதோட ஒட்டுமொத்த ஃபார்மே ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் சாக்ரா தான். முழுக்க முழுக்க சாக்ராவாலேயே தான் இந்த கிரியேச்சர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை கிரியேட் பண்ணது ஹாகுரோமோ. இவர் டென்டைல்ஸில் இருந்து இந்த சாக்ரா பீஸ்ட்டை 9 கிரீச்சராக பிரிச்சிருப்பாரு. இப்படி முழுக்க முழுக்க சாக்ராவாலேயே ஆனதுனால இந்த பீஸ்ட்டுக்கு டெத்துங்கிற ஒரு விஷயமே கிடையாது. என்னதான் ஆகுறோமோ இந்த 9 பீஸ்ட்டை ஒரே கிரீச்சர்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே லெவல் ஆஃப் பவர் இருக்காது. இதோட பவர்ஸ் வேரி ஆகும். இந்த டென்டைல்ஸால் வேர்ல்டுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் ஆகுறோமோ இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த ஷினோபீஸ் இப்படி ஸ்ப்ளிட் பண்ண டெயில் பீஸ்டையே மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி இவங்க வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் ஜிஞ்சுருக்கி. இந்த ஜிஞ்சுருக்கினா ஒன்றும் இல்லை, இந்த டெயில் பீஸ்ட் ஒரு சாக்ராவாக இருக்கிற பட்சத்தில் அந்த சாக்ராவை ஒரு ஹியூமனுக்குள்ளே சீல் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறது மூலயமா அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா ஒரு சிங்கிள் ஹியூமனுக்குள்ளே அடைக்கப்படும். இந்த ப்ராசஸை எல்லாரோட பாடியும் அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த டெயில் பீஸ்ட்டை தாங்கிறதுக்கு ஏற்ற ஒரு வெசலால் தான் இந்த அவுட்புட்டை கொடுக்க முடியும். இப்படி டெயில் பீஸ்ட்டை சீல் பண்ணிட்ட உடனே இதோட பவர்ஸை யூஸ் பண்ணிட முடியாது. டெயில் பீஸ்டோட ஃபுல் பவரை ஆக்சஸ் பண்ண அந்த பீஸ்டோட பெர்மிஷன் வேணும். அதுக்கு அந்த வெசலுக்கும் பீஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகணும். இப்படி உருவாகலைன்னா அந்த டெயில் பீஸ்ட் எப்போ வேணால் ஜிஞ்சுருக்கியோட எமோஷன்ஸை தூண்டிவிட்டு சீலை பிரேக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடும். ஸோ ஒரு டெயில் பீஸ்ட்டை ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணணும்னா அதோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும். அடுத்து அந்த ஜிஞ்சுருக்கி ஒருவேளை இறந்துட்டா என்ன ஆகும்? டெயில் பீஸ்ட்டும் இறந்துடுமான்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜிஞ்சுருக்கி இறக்கும்பொழுது அவங்களுக்குள்ள சாக்ராவாக இருக்கிற டெயில் பீஸ்ட்டும் அப்போதைக்கு அந்த ஹோஸ்டோடவே வேனிஷ் ஆகிடும். ஆனால் இது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்ராவாக இருக்கிற பட்சத்தில் இந்த டெயில் பீஸ்ட் சாக்ரா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பிளேஸில் அப்பியர் ஆகி சில வருஷத்துலேயே மறுபடியும் இந்த பீஸ்ட் ரிவைவ் ஆகிடும். இப்படி சீரீஸில் நடக்கவும் செஞ்சுருக்கு. ரென்னை ககாஷி கொன்ன அப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த பீஸ்ட்டும் அப்போதைக்கு வேனிஷ் ஆகி இருக்கும். ஆனால் சடனாக வேற இடத்துலையும் அப்பியர் ஆகி இருக்கும். ஆனால் இதெல்லாம் அந்த டெயில் பீஸ்டோட சாக்ரா இருந்தால் தான் நடக்கும். ஒருவேளை அந்த டெயில் பீஸ்ட் சாக்ராவே கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுச்சுன்னா அந்த டெயில் பீஸ்ட் சில வருஷம் இல்லை பல வருஷம் கழித்து தான் திரும்ப வரும். ஏன்னா இதோட சாக்ரா பிகினிங்லேருந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்பியரன்ஸ் எடுத்து அப்பியர் ஆக பல வருஷம் ஆகிடும். ஆனால் அப்போ கூட இந்த டெயில் பீஸ்ட் அழிஞ்சு போகாது. இப்படி ஒரு விஷயம்தான் குரமாவுக்கும் நடந்திருக்கும். இதோட சாக்ரா பேரியன் மோடால கம்ப்ளீட்டாக வேனிஷே ஆகிடுச்சு. இது மறுபடியும் ஃபார்ம் ஆக பல வருஷமாகும். இதனால தான் குராமா நருட்டோ கிட்ட நான் மறுபடியும் ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லியிருக்கோம். பட் இது இனிமே நடக்காது. ஏன்னா குராமா ஆல்ரெடி ஹீமாக்குள்ளே வந்துடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா நருட்டோவோட சாக்ரா ஹீமாக்குள்ளே எப்படியோ போயிடுச்சு. இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை இன்னும் கொடுக்கல. ஆனால் இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஹீமா ஆக்சுவலாக ஜிஞ்சுருக்கி கிடையாது. ஹீமா ஒரு கர்னல். கர்னல்ங்கிறது சென்டர் பார்ட் ஆஃப் சம்திங்னு அர்த்தம். இதை கோர்னு கூட சொல்லுவாங்க. ஹீமாவாரி ஏன் ஜிஞ்சுருக்கி கிடையாதுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாக்ரா பீஸ்ட்டை ஒரு ஹியூமனுக்குள்ளே சீல் பண்ணப்பட்டு அந்த பீஸ்டோட வெசலாக அந்த ஹியூமன் இருக்கிறது தான் ஜிஞ்சுருக்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஹீமாக்குள்ளே ஆக்சுவலாக யாரும் குராமாவை சீல் பண்ணலை. இது நேச்சுராகவே உருவான ஒரு விஷயம். இதை தாண்டி ஹீமா குராமாவோட வெசலும் இல்லை. ஹீமாவும் குராமாவும் ஒன்று தான். புரிகிற மாதிரி சொல்கிறேன்.
காகுயாவும் டென்டெயில்ஸும் எப்படி ஒன்றோ அதே மாதிரி தான் இவங்களும். இவங்க 2 பேரோட சோல்ஸ் ஒரே பாடியில் கனெக்ட் ஆகி இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதால ஹீமா குரமாவோட பவர்ஸை யூஸ் பண்ண எந்த ஒரு பெர்மிஷனையும் வாங்க வேண்டியது இல்லை. ஏன்னா குரமாவோட பவர்ஸ் ஹீமாவோட பவர்ஸ்னு இல்லை, இவங்க 2 பேரோட பவர்ஸும் ஒரே பவர்ஸ் தான். அதனால் ஹீமா அவங்க இஷ்டத்துக்கு குராமா எபிலிட்டிஸை யூஸ் பண்ணலாம். குராமா கிட்ட பேசவும் செய்யலாம். எவ்வளோ ரேஜாக இருந்தாலும் எமோஷ்னல் ஆனாலும் ஹீமா அவங்களோட கான்ஷியஸை இழக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபியாக இருந்த பிரைம் நருட்டோவையே சர்பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே நருட்டோவை சர்பாஸ் பண்ண ஒரு கேரக்டர்னா அது ஹீமா தான். எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் இவங்க பேரியன் மோட கூட அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுக்கு பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தோணுது. சரி, டாபிக் வரேன். ஹீமாக்கு இவ்வளோ பவர் அப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு நார்மல் ஜிஞ்சுருக்கிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. இதனால தான் ஹீமா குரமாவோட ஜிஞ்சுருக்கி இல்லை, இவங்க கர்னல்னு நான் சொல்கிறேன். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போது நருட்டோ ரிட்டர்ன் வரும்போது அவருக்கு அவரோட பவர் அப்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி இப்போ பார்ப்போம். இவ்வளோ நேரம் நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நருட்டோக்கு குராமா திரும்பி கிடைக்க வாய்ப்பே இல்லை. இது நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா டெக்னிக்கலாக ஹீமாவரி ஒரு ஜிஞ்சுருக்கியே கிடையாது. அவங்க ஒரு கர்னல்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோர் ஆஃப் த குராமா ஒரு சாக்ரா என்டிட்டி மான்ஸ்டராக இருந்தால் அதை நருட்டோக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் குராமாவே இங்கே ஹீமா தான் போது அவங்கள நருட்டோக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஹீமா தான் குராமா பவர்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. நருட்டோக்கு குராமா ரிலேட்டட் பவர்அப்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பவரப்பை கொடுத்து ஃபேன்ஸை ஆறுதல் படுத்தலாம். ஆனால் பொருட்டோவை ஏகப்பட்ட பேர் இப்போ வரைக்கும் பார்க்குறாங்கன்னா அதுக்கு நருட்டோ தான் காரணம். அந்த வகையில் இவரை அப்படியே டம்மியாகவும் விட்டுற மாட்டாங்க. இவருக்குன்னு ஒரு ஃபைட், இவருக்குன்னு ஒரு பவர்அப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அது குராமாவாக இருக்குமாங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. ஒருவேளை இப்படியாக வேணா வாய்ப்பு இருக்கு. ஹீமாக்குள்ளேயே ஒரு கர்னல் இருந்த மாதிரி நருட்டோக்குள்ளவும் ஒரு கர்னல் இருக்கு. அதாவது குராமாவோட சாக்ரா தங்கி இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக குராமாவா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி கதைகள் சொல்லலாம். இப்படி சொன்னால் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு ஹீமாவோட குராமாவை மேஜிக் பண்ணி நருட்டோக்குள்ளே அனுப்புறது சரியான மூவாக இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஹீமா தான் குராமாவோட இருப்பாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போது நருட்டோக்கான மூமெண்ட் சீரீஸில் இருக்காதான்னு நீங்கள் கேட்கலாம். நருட்டோவோட பவர்ஃபுல் ஜுட்ஸு ஒன்று அவர்கிட்டயே தான் இருக்குது. இதை வச்சு இவர் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய வில்லனை பீட் பண்ண போகிறாரு. இது என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே நருட்டோக்கு ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற பவர்அப்ஸ் பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்னோட கணிப்பு என்னென்னா நருட்டோக்கு குராமா திரும்பி கிடைக்காது. அப்படி ஒரு வேளை ஃபேன் சர்வீஸாக இக்கிமோட்டோ இதை பண்ண நினச்சா நருட்டோக்குள்ளேயே குராமாவோட சாக்ரா இன்னும் இருக்குங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம். இது 2 தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.